ஓகே. ஸோ இந்த ப்ராஜெக்ட்டில் ஒரு சிம்பிள் ஸ்கூல் ப்ராஜெக்ட் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ என்ன பண்ண போகிறோம், எலக்ட்ரானிக் ப்ராஜெக்ட்டு. இது வந்து சின்ன சின்ன பசங்க, அதாவது அபோவ் 6 ஸ்டாண்டர்ட் பசங்களாம் வந்து இந்த ப்ராஜெக்ட் வந்து அவங்க ஸ்கூலில் ஏதாவது ப்ராஜெக்ட் டெமோ இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு இதை ட்ரை பண்ணலாம். சிம்பிள் ப்ராஜெக்ட் தான், இது எப்படி பண்ணலான்றதை பார்க்கலாம். ஸோ இதுக்கு என்னென்ன தேவைப்படுது அப்படின்னா ஆர்டினோ யூனோ போர்ட் தேவைப்படுது. இது வந்து சர்வோ மோட்டர், அப்புறம் வந்து ஜம்பர் வயர்ஸ். அப்புறம் நெக்ஸ்ட் நமக்கு என்ன தேவைப்படுனா இந்த ஆர்டினோ கம்யூனிகேஷன் கேபிள். ஸோ நம்ம வந்து கோடிங் பண்ணிவிட்டு அந்த கோடிங் வந்து இந்த ஆர்டினோ யூனோ போர்டில் அப்லோட் பண்ணுறதுக்கு இந்த கேபிள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ இந்த காம்பனன்ட்ஸை யூஸ் பண்ணி எப்படி வந்துட்டு அப்புறம் ஒரு டஸ்ட்பின், இந்த மாதிரி ஒரு டஸ்ட்பின். ஸோ இந்த டஸ்ட்பினை எப்படி ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணலாம் அப்படின்றது இந்த காம்பனன்ட்ஸ் மூலமாக நம்ம பண்ண போகிறோம். இதுதான் வந்து சர்வோ மோடோட கேபிள். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஆரஞ்சு கலர் கேபிள் வந்து கம்யூனிகேஷன் கேபிள். ஸோ இது மூலமாக தான் நம்ம வந்துட்டு இதோட கம்யூனிகேட் பண்ணுவோம். இதோட இந்த சர்வோ மோட்டை என்ன டைரக்ஷனில் திருப்பணும் அப்படின்ற கம்யூனிகேஷன் லிங்க் வயர். இந்த ரெட் கலர் வந்து பாசிட்டிவ் VC++. இதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணோம்னா 5 வோல்ட் பவர் நம்ம இந்த ஆர்டில் தரணும் உங்களுக்கு. இந்த டார்க் ப்ரௌன் என்ன அப்படின்னா இதுதான் வந்து நெகட்டிவ். ஸோ டார்க் ப்ரௌன் நெகட்டிவ், ரெட் கலர் பாசிட்டிவ், இந்த ஆரஞ்சு கலர் வந்துட்டு கம்யூனிகேஷன். இது இந்த ஆர்டினோ போர்ட்லேருந்து எந்த போர்ட் மூலமாக சீரியல் போர்ட் கம்யூனிகேட் பண்ணணும் அப்படின்றத டிஃபைன் பண்ணுறது. ஓகேவா? ஓகே. ஸோ இந்த மாதிரி டஸ்ட்பின் வாங்கிட்டு நம்ம என்ன பண்ணுறோன்னா ஒரே ஒரு ஸ்கெட்ச் இருக்குல்ல, அந்த ஸ்கெட்சை கட் பண்ணி இந்த சர்வோ மோட்டர் இதில் வந்து பேஸ்ட் பண்ணியாச்சு, கம் வச்சு பேஸ்ட் பண்ணியாச்சு. ஸோ அப்போ வந்து இது என்ன ஆகுனா இது ஓப்பன் ஆகும்போது இந்த டோர் வந்து ஓப்பன் க்ளோஸ் நமக்கு நடக்கும். இது சிம்பிள் மெக்கானிசம் தான் உங்களுக்கு. ஜஸ்ட்டு உங்கள்கிட்ட ஏதாவது யூஸ் பண்ண ஒரு ஸ்கெட்ச் இருந்துச்சுன்னா அதை கட் பண்ணிவிட்டு இதோட நாப்லேஸ் இதை கம் மூலமாக ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா இது ஃபிக்ஸ் ஆயிரும். அப்புறம் இந்த பாக்ஸில் பார்த்தீங்கன்னா நான் இங்கே ஓட்டை போட்டிருக்கேன். இங்கே ஒரு ஓட்டை போட்டுட்டு அந்த சர்வோ மோட்டரை வந்து இதில் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். அந்த ஒயர் வெளில வரைக்காண்டி ஒரு சின்ன ஹோல் போட்டு அந்த ஒயரை வந்து இங்கே பண்ணுறோம். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா எப்படி வந்து இந்த சர்வோ மோட்லேருந்து பவருக்கு சப்ளை பண்ணலாம், அதே மாதிரி கம்யூனிகேஷன் எப்படி பண்ணலாம் அப்படின்றத மாதிரி பார்க்கலாம். ஸோ இந்த ஜம்பர் ஒயரில் பார்த்துட்டிங்கன்னா 2 பக்கமும் மேல் டு மேல் ஒயர் எடுத்துருவோம். இந்த ஜம்பர் ஒயரில் நிறைய டைப் இருக்குது. என்ன அப்படின்னா மேல் டு ஃபீமேல் அந்த மாதிரி டைப், அந்த மாதிரி 3 டைப்ஸ் இருக்குது. ஸோ மேல் டு மேல் என்ன அப்படின்னா இந்த 2 பக்கமுமே வந்து இந்த பின் இருக்கும் உங்களுக்கு. ஃபீமேல் டு மேல் அப்படின்னா ஒரு பக்கம் பின் இருக்கும், ஒரு பக்கம் எம்டியாக இருக்கும். ஃபீமேலில் 2 பக்கமே எம்டியாக இருக்கும். ஸோ இதான் வந்து இந்த ஜம்பர் ஒயர்ஸ். இப்போ நமக்கு தேவையானது என்ன பார்த்திங்க அப்படின்னா 3 மேல் ஜம்பர் ஒயர்ஸ் நமக்கு தேவைப்படுது. ஸோ நம்ம இதுலேருந்து எடுத்துக்கலாம். ஸோ இதுதான் வந்துட்டு ஓகே. ஸோ இது வந்து ஒரு மேல் ஜம்பர் ஒயர். ஸோ இப்போ ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த ஆர்டினோவில் இருந்துட்டு அதுக்கு வந்து பவர் சப்ளை VC 5 வோல்ட் பவர் சப்ளைன்னு கொடுக்க போகிறோம். ஸோ இங்கே தான் 5 வோல்ட் பவர் சப்ளை இருக்கும். 5 வோல்ட் பவர் சப்ளை. ஸோ அதை எடுத்துகிட்டு இந்த சர்வோ மோட்டரோட நான் சொன்னபடி இந்த ரெட் கலர் வந்துட்டு நமக்கு வந்து பாசிட்டிவ். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இதுக்கு வந்து நெகட்டிவ் சப்ளை கொடுக்க போகிறோம். நெகட்டிவ். ஸோ இதுக்கும் நமக்கு வந்து ஒரு மேல் ஒயர் நமக்கு தேவைப்படுது உங்களுக்கு இல்லை. ஸோ இப்போ நம்ம அதுக்கு வந்து கிரவுண்ட் வந்து நம்ம கொடுக்கலாம் அதுக்கு. ஸோ இதில் கிரவுண்ட் ஒயர் எடுத்துக்கோங்க. ஸோ இதில் கிரவுண்ட் என்ன அப்படின்னா ஆர்டினோட கிரவுண்ட் எடுத்துகிட்டு இதில் வந்து கிரவுண்ட் வந்து டார்க் ப்ரௌன். ஸோ டார்க் ப்ரௌனில் வந்துட்டு இதை இப்படி இதுக்கப்புறம் வந்து நம்ம கம்யூனிகேஷன் சீரியல் போர்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் பார்த்திங்கன்னா நிறைய பின்ஸ் இருக்கும், சீரியல் போர்ட் பின்ஸ் இருக்கும். இப்போ நம்ம வந்து இதில் நீங்கள் இதெல்லாம் கொடுத்துக்கலாம். நான் வந்து இப்போ வந்து இதில் 9ல் கனெக்ட் பண்ணுறேன் இந்த இதை. ஸோ இது 8, இது 9 கனெக்ட் பண்ணிட்டு இதை வந்து அதோட கம்யூனிகேஷன் கேபிளில் நம்ம இது பண்ணிக்கலாம். ஸோ ஆரஞ்சு கேபிளில் இதை பண்ணி. ஸோ இப்போ நம்ம வந்து இந்த சர்வோ மோட்டருக்கு வந்துட்டு நம்ம பவர் கொடுத்தாச்சு. அது மூலமாக எப்படி கம்யூனிகேட் பண்ணி சிக்னல் வந்து இதுக்கு பாஸ் பண்ணலாம், ஸோ இந்த மோட்டரை வந்துட்டு எப்படி மேலே அப்ஸ் அண்ட் டவுன் வந்து மூவ் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு இந்த கம்யூனிகேஷன் பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம இதுக்கு இந்த சர்வோ மோட்டரை வந்து ஆர்டினோ போர்டு மூலமாக கோடிங் பண்ணி எப்படி வந்து இதை அப்ஸ் அண்ட் டவுன் மூவ் பண்ணலாம் அப்படின்றத வந்துட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். அது சிஸ்டமில் தான் கோடிங் பண்ண முடியும். நான் அது சிஸ்டமில் அது உங்களுக்கு எப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ உங்களோட ஆர்டினோ ஐடி ஓப்பன் பண்ணிக்கோங்க. நான் ஆல்ரெடி கோடிங் பண்ணி வச்சுட்டேன். ஸோ அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து இந்த கோடிங்கை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்துட்டு அந்த லைப்ரரி ஃபைல்ஸ் இன்க்ளூட் பண்ணணும். அடுத்து நமக்கு அதுக்கு ஆப்ஜெக்ட் சர்வோ மோட்டரை ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுறோம். அப்புறம் பொசிஷன் டிஃபைன் பண்ணிக்கிறோம். ஸோ இது இனிஷியலாக அந்த ப்ராஜெக்ட் லோட் ஆகும்போது நம்ம அந்த ஆர்டினோ பின்னில் வந்து பார்த்திங்கன்னா அந்த சர்வோ மோட்டர் கம்யூனிகேஷன் கேபிளை வந்து 9ல் வந்து பிக் கனெக்ட் பண்ணியிருப்போம். ஸோ அதை வந்து சர்வோ மோட்டர் 9 பின்னில் அட்டாச் பண்ணுறோம். ஸோ இந்த ஆர்டினோ போர்ட் ஸ்டார்ட் ஆகும்போது
அப்போ இது என்னென்னா லூப்னா என்ன அப்படின்னா இது வந்து எவ்ரி இயர் டைம் நடந்து ரன் ஆகிட்டே இருக்கும். ஒரு சம்திங் ஒரு கோடு வந்து எக்ஸிக்யூட் ஆகிருக்கும் அப்படின்னா இந்த லூப்பில் தான் நீங்கள் அதை போடணும். ஸோ இங்கே நம்ம ஒரு சிம்பிளாக ஒரு ஃபார் லூப் போட்டிருக்கோம். இனிஷியலாக அதை பொசிஷன் வந்து 0ன்னு வச்சுட்டு greater less than or equal 90 வரைக்கும் வந்து அந்த சர்வோ மோட்டர் பொசிஷனை வந்துட்டு அதாவது 0 மேலேருந்து கீழே மூவ் பண்ணுறது கோடிங். ஸோ 90 டிகிரிக்கு வந்ததுக்கப்புறம் என்ன ஆகும்னா ஒரு 5000 மில்லி செகண்ட் ஸ்டாப் ஆகிட்டு திருப்பி வந்து அது ஸ்டார்ட் ஆகும் உங்களுக்கு. ஸோ இதே மாதிரி இது வந்து சர்வோ மோட்டரோட 0 பொசிஷன்லேருந்து 90 வரைக்கும் வந்துட்டு இது மூவ் பண்ணுறது. ஸோ அதே கண்டினியூஸ் லூப் பார்த்தீங்கன்னா 90 வந்ததுக்கப்புறம் திருப்பி வந்து அதே இதை வந்து மேலே மூவ் பண்ணுறது 0 டிகிரி மூவ் பண்ணுறது. ஸோ ரெண்டுமே ஒரு சிம்பிள் ஃபார் லூப் தான் உங்களுக்கு. ஸோ ஜஸ்ட்டு அதே மாதிரி பொசிஷன் 0 வந்தோன்னா 5000 மில்லி செகண்ட்ஸ் வந்துட்டு வெயிட் பண்ணிவிட்டு திரும்ப மறுபடியும் லூப்பை ஸ்டார்ட் பண்ணுறது. ஸோ ஃபஸ்ட்டு லூப் வந்துட்டு 0 டிகிரிலேருந்து 90 டிகிரி போகிறது. செகண்ட் லூப் வந்துட்டு 90 டிகிரியில் வந்துட்டு 0 பொசிஷனுக்கு வந்துட்டு அந்த சர்வோ மோட்டரை மூவ் பண்ணுறதுக்குண்டான கோடிங். ஸோ இந்த கோடிங் பண்ணிட்டு ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணி வெரிஃபை பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இதை கிளிக் பண்ணி அப்லோட் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களோட ஆர்டினோ போர்டில் வந்து அது வந்து அப்லோட் ஆயிடும். அதுக்கப்புறம் அந்த சோர்ஸ் அது வந்து ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடும் உங்களுக்கு. ஸோ இப்போ நம்ம கோடிங் அப்லோட் பண்ணக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காகவே இந்த சர்வோ மோட்டர் பார்த்தீங்கன்னா 0 டிகிரி மேலே போகுது, 90 டிகிரி கீழே வருது. ஒரு 5 மில்லி செகண்ட்ஸ் வந்து 5000 மில்லி செகண்ட்ஸ் வெயிட் பண்ணுது, மறுபடியும் 0 டிகிரி போகுது. 5 மில்லி செகண்ட்ஸ் வெயிட் பண்ணுது, மறுபடியும் 90 டிகிரி வருது. ஸோ இதான் ஒரு சிம்பிள் ஸ்கூல் ப்ராஜெக்ட்ஸ். ஸோ ஆர்டினோ மெகா போர்ட், ஆர்டினோ கனெக்டிங் கேபிள், சர்வோ மோட்டர் யூஸ் பண்ணி ஒரு டஸ்ட்பின்னை ஆட்டோமேட்டிக்காக எப்படி ஓப்பன் பண்ணுறது க்ளோஸ் பண்ணுறது அப்படின்றத இந்த ப்ராஜெக்ட்டில் முடிச்சிருக்கோம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட வேல்யூபிள் ஃபீட்பேக் வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட் டு அஸ்.